அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோபிநாத். இன்றைய தினம் என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்களுக்கு அனைத்து இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு அறக்கட்டளை சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு, அவர் தொடர்ந்து பெண்களையும் இந்து மக்களையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசி வருவது வன்மையான கண்டனத்துக்குரிய விஷயமாகும். அவர் தொடர்ந்து மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஐயா அவர்களின் பெயருக்கு களங்கம் விளைக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறார். அவர் அக்கட்சி நிர்வாகியா அல்லது எதிர்க்கட்சி நிர்வாகியா என்பதே புரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு செயலை தொடர்ந்து செய்து வருகிறார். என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், சமீபத்தில் கூட இலவச மகளிருக்கான இலவச பயண திட்டத்தை கொச்சைப்படுத்தி, ஓசியில் தானே பயணம் செய்கிறீர்கள் அப்படி என்று அந்த திட்டத்தை கொச்சைப்படுத்தி பெண்களை கொச்சைப்படுத்தி பேசியிருந்தார். இதே வேளையில் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால், சமீபத்தில் 7ஆம் தேதி நடைபெற்ற தந்தை திராவிட கழகத்தின் ஒரு உள்ளரங்க நிகழ்ச்சியில் அங்கு சென்றோமா, சிறப்பு அழைப்பாளராக சென்றோமா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோமா என்பதையெல்லாம் விட்டுவிட்டு அங்கே போய் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் விளக்கம் அளிப்பதாக தெரிவித்து இந்து மக்களையும் பெண்களையும் அவர் எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசியுள்ளார். இது கடுமையான கண்டனத்துக்கு உரிய செயலாக அவர் செய்துள்ளார். இது மாதிரியான தொடர்ந்து அமைச்சர்கள் பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் இது மாதிரியான தொடர்ந்து செயல்களில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு அமைச்சர் என்னவென்றால், கிறிஸ்துவ விழாவில் கலந்து கொண்டால் நான் கிறிஸ்துவன் என்பதில் பெருமை கொள்கிறேன், நீங்கள் எதோ ஒன்றா இருங்க, நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். அவர் ஒரு பக்கம். இன்னொரு அமைச்சர் பார்த்திங்கன்னா, இந்து மக்களையும் மற்றவர்களையும் கல்லை தூக்கி அடிக்கிறதே ஒரு அமைச்சருக்கு ஒரே வேலையாக எடுத்து வச்சுருப்பார். இது ஒரு பக்கம். ஓகேங்களா. இது மாதிரி அதை விட தாண்டி பார்த்திங்கன்னா, இவர்களெல்லாம் வழி நடத்துகிறவரே பார்த்திங்கன்னா, எதனா ஒரு இஸ்லாமியர் கல்யாண விழாவுக்கு போனார்னா இந்துக்கள் கல்யாணத்தில் செய்கிற சாங்கியத்தை கொச்சப்படுத்தி பேசுவார். அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், இவ்வளோ விஷயம் சொல்லும் போதே தெரியும். ஓகேங்களா. அவர் நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இஸ்லாமியர் கல்யாணத்துக்கு செல்லும்போது அங்கே போயிட்டு இந்துக்கள் கல்யாணத்திலலாம் பார்த்திங்கன்னா புகையை போட்டு கண்ணை எரிச்சல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்துக்களை புண்படுத்துறது. இதை மாதிரி இந்த அமைச்சர் பெருமக்களும் இவர்களை வழி நடத்துகிறவங்களுமே தொடர்ந்து இந்து மக்களை இதை மாதிரி வஞ்சிக்கிற விஷயம் தொடர்ந்து மனசை காயப்படுத்துகிற விஷயமாகவே இருக்குது. இவங்க சமத்துவ ஆட்சி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஒருபட்ட மக்களை மட்டுமே ஒதுக்கி பார்க்குறது இவர்கள் வேலையாகவே இருக்குது. இந்துக்கள் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறது இல்லை, தொடர்ந்து இந்துக்கள் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாமல் இந்துக்கள் கலாச்சாரத்தையும் இந்துக்கள் வணங்கக்கூடிய கடவுளையும் கொச்சப்படுத்தி பேசுகிறது. அதே மாதிரி கொச்சப்படுத்தி மற்றவர்கள் பேசுகிறாலும் அவர்கள் மீது புகார் கொடுத்தா எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. உங்களுக்கே தெரியும், ரஞ்சித்து, இசைவாணி, இன்னும் இது மாதிரி எவ்வளோ பேர் மேலாம் புகார் எத்தனையோ இயக்கங்கள் சார்பாக மக்கள் சார்பாக எல்லாம் புகார் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த நாள் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஒரு தலைபட்சமாக ஆட்சியை நடத்துவது. இப்படி தான் இவங்க தொடர்ந்து செயல்பட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளுக்கு ஆட்சி விஷயம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் இதை நம்ம இவ்வளோ விஷயம் சொல்கிறோன்னா, அமைச்சர் பெருமக்கள்லாம் இதை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில் தான் இன்றைக்கி பொன்முடியே இதை பண்ணியிருக்காரு. இதனால தான் நம்ம என்ன கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னா, அவர் அமைச்சர் பதவியிலேருந்து விலக வேண்டும். அவர் மன்னிப்பு கேட்டார், முடிஞ்சிச்சு இல்லை. அப்போ யார் ஒன்றாலும் தப்பு பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை பேசிவிட்டு மன்னிப்பு கேட்டால், இதே ஒரு பாமர மக்கள் ஒரு மனுஷன் பேசிட்டா விட்டுருவீங்களா? வழக்கு பதிவு பண்ண மாட்டிங்களா? அவங்கள ரிமாண்ட் பண்ண மாட்டிங்களா? விட்டுருவீங்களா மன்னிப்பு கேட்டால்? அதே மாதிரி தான் நம்ம இதை கேட்குறோம். இவர் மன்னிப்பு கேட்டார், இப்படியே விட்டிங்கன்னா இது மாதிரி நாளைக்கு பேசிட்டு ஒவ்வொரு மன்னிப்பு கேட்டாங்கன்னா அப்போ பேசின வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இதை பார்த்து தானே ஒருத்தவங்க பேசுகிறாங்க. ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய அமைச்சரே இது மாதிரி பேசும்போது இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயந்தான். காவல்துறையும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஆல்ரெடி புகார் கொடுத்துருக்காங்க. இன்னும் அவர் புகார் கொடுக்காதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க புகார் கொடுக்கறதுக்கு. அந்த புகார் மேலேயாச்சும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். இல்லை என்றால் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவரை டிஸ்மிஸ் பண்ணணும். அவர் அமைச்சர்லேருந்து எடுக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய பதவி கொடுத்துருக்கும் போது மக்களுக்கு ஒரு நியாயமான விஷயத்தை செய்யாதவர், ஒரு அநியாயமாக ஒரு தலைபட்சமாக ஒரு இந்து மக்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில் அனைத்து பெண்களையுமே வஞ்சிக்கக்கூடிய வகையில் இது மாதிரி பேசியிருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். இதனால் அவரை உடனடியாக அவரை பதவியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணணும். அவர் மீது தகுந்த நடவடிக்கை சட்ட ரீதியாக எடுக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை இந்த தருணத்தில் நான் முன்வைக்கிறேன். அவரை கண்டித்து ஓரிரு தினங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என்பதையும் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.